இந்த வீடியோவோட நோக்கமே உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்குறது தான். அப்படி என்ன சிறப்பாக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவோட எண்டில் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். வணக்கம் மக்களே, ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நான் இந்த வீடியோவை உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பின்னாடி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்பை தரும் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லவ்வர்ஸை பிரிக்கிற ஊர் நாட்டாமை தான் இந்த கதையோட கதாநாயகன். இப்படி லவ்வர்ஸை பிரிக்கிறதுனால ஊர் நாட்டாமைக்கு கர்மா என்ன ஆப்பு வச்சுச்சு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட போகிறோம். தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, நாமளும் அந்த தப்பை செய்யாமல் இருக்கணும். அப்படி செய்யாமல் இருந்தால் தான் நம்மளோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இதோ இந்த பச்சை பசுமையான ஊர் தான் நம்ம நாட்டாமையோட ஊர். இந்த ஊரில் நாட்டாமை என்ன சொல்கிறாரோ அதுதாங்க சட்டம். இந்த ஊரில் இருக்கிற மக்களுமே நாட்டாமை என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே தட்டாமல் கேட்பாங்க. நம்ம நாட்டாமை கொஞ்சம் பழைய ஆள் அப்படிங்கிறதுனால அவருக்கு இந்த லவ் கிவ் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஊரில் யார் எங்கே லவ் பண்ணாலும் நம்ம நாட்டாமை உடனே அதை பிரிச்சிருவார். இதுதான் அவரோட முழு நேர வேலையே. இப்படி நாட்டாமை பிரித்து வச்ச கொஞ்சம் பேரில் ஒரு சில பேர் சூசைட் பண்ணி கூட இறந்து போயிருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் பார்த்து நாட்டாமல் பரிதாபப்படுறதே கிடையாது. அவரோட முழு நேர வேலையே லவ்வர்ஸை பிரிக்கிறது, லவ்வர்ஸை பிரிக்கிறது, லவ்வர்ஸை பிரிக்கிறது மட்டும்தான். அந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டாமைக்கு இதில் ஒரு ஆனந்தம். அப்படியே நாட்களும் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. கர்மாவும் நம்ம நாட்டாமை என்னென்ன செஞ்சாரோ அதையெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிடுச்சு. ஸோ இதுக்கு திருப்பி ஆப்பு எப்படி அடிச்சிச்சு அப்படின்னா, நம்ம நாட்டாமைக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை பெண்ணாக மாறியது. அதாவது வயசு 20 ஆயிடுச்சு. எல்லா அம்மா அப்பா மாதிரியும் நாட்டாமையோ தன்னுடைய பெண்ணுக்கு திருமண வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. வயசு 21 ஆயிடுச்சு, திருமண வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. வயசு 23 ஆயிடுச்சு, திருமண வரன் பார்த்துட்ருக்காரு. வயசு 25 ஆச்சு, திருமண வரன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. வயசு 28 ஆச்சு, திருமண வரன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. 2 கிலோமீட்டர் காமெடி மாதிரி வருஷங்கள் போய்கிட்டே இருந்துச்சு. இப்படியே வருஷங்கள் போக போக அவருடைய பொண்ணுமே தனக்கு இப்படி கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறத நினச்சி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருச்சு. நாட்டாமைக்கும் தன் பொண்ணோட இந்த நிலைமையை பார்த்து மிகப்பெரிய வருத்தங்க. நாட்டாமையும் முட்டி மோதி பார்க்குறாரு. ஆனால் அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கவே இல்லை. வயசும் 30 ஆயிடுச்சு. ஸோ நாட்டாமை ரொம்ப மன வருத்தத்துக்கு போயிட்டாரு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. கல்யாணம் ஆகுமா நம்ம பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை. நாட்டாமையும் அவங்களோட குடும்பமும் இதை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பத்தாத குறைக்கு ஊரில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கேட்ட நாட்டாமை ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அப்படி ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் தான் நாட்டாமைக்கு ஞானம் பிறக்குது. அப்போ தான் அவர் உண்மையை உணர ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம எத்தனை பேரோட வாழ்க்கையில் நம்ம விளையாண்டுருப்போம், எத்தனை பேர் நம்மளால் ஒரு நல்ல காதல் ஜோடிகள் சேர்ந்து வாழ முடியாமல் போயிருக்கோம் அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நாட்டாம பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஜோசியரை நோக்கி போகிறாரு. அவரை போய் பார்க்கறதுனால தன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு வரும் அப்படிங்கிறத நாட்டாம உணர்றாரு. அதன்படியே அவர்கிட்ட போய் தன்னுடைய இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றாரு. ஆன்மீகத்தோட உச்ச நிலையில இருந்த அந்த ஜோசியரும் நாட்டாம செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. நீ எப்படி இதுக்கு முன்னாடி நல்ல நல்ல காதல் ஜோடிகளை, உண்மையான காதல் ஜோடிகளை அவங்கள வாழ விடாம பிரிச்சு வச்சையோ, அதே மாதிரி இன்னைக்கு உன்னுடைய பொண்ணு வாழாம உன்னோட வீட்டுல உட்கார்ந்துருக்கா அப்படிங்கிறத ஜோசியர் மிக தெளிவா நாட்டாமைக்கு புரியும்படியா சொல்றாரு. அப்பதான் நாட்டாம தான் செஞ்ச மிகப்பெரிய தவறை ரியலைஸ் பண்றாரு. தான் செய்த இந்த மிகப்பெரிய தவறை திருத்திக் கொள்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஜோசியர்கிட்ட அவர் கேட்கிறாரு. அதற்கு ஜோசியரோட இத்தனை நாள் பாவ காரியங்கள் செய்தையோ அதுக்கு ஈக்குவலான ஒரு புண்ணிய காரியம் செய். அதாவது இது வரைக்கும் நீ காதல் ஜோடியில பிரிச்சுக்கிட்டு இருந்த, ஆனா இனிமே காதலர்களை பிரிச்சு வைக்கிறது நிப்பாட்டிட்டு அவங்கள எல்லாத்தையும் சேர்த்து வை அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லி நாட்டாமைக்கு அனுப்பி வைக்கிறார். நம்ம நாட்டாமையும் வேற வழி இல்லாம ஒரு மனதா இதற்கு ஒத்துக்கிறாரு. காதலர்களை சேர்த்து வைக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரால் யார் யார் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே போய் மனசார மன்னிப்பும் கேட்கிறார். அவரால் முடிஞ்ச பண உதவியும் அவங்களுக்கு செய்யறாரு. இதனால கர்மா கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இப்படிப்பட்ட புண்ணிய காரியத்தின் விளைவால நாட்டாமையோட பொண்ணுக்கு கூடிய சீக்கிரமே நல்ல ஒரு வரன் அமையுது. அதுவும் அமெரிக்க மாப்பிள்ளை. ஸோ இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். கர்மா சும்மா விடாது. கர்மா நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கான கரெக்டான ஒரு தண்டனையை
இல்லை பரிசை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நல்ல காரியம் செஞ்சால் அதுக்கான பரிசும் உண்டு, கெட்ட காரியம் செஞ்சால் அதுக்கான தண்டனையும் உண்டு. ஸோ இதை நீங்கள் எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க. நல்ல காரியமே செய்யுங்க, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கணும், நல்லதே செய்வோம். ஓகே, வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது இதுதாங்க. அதாவது நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கான பலன் நம்மளை வந்து அடையும். அதாவது நீங்கள் நல்லது செஞ்சால் நல்ல பலன், கெட்டது செஞ்சால் அதற்கான தண்டனை. ஸோ நீங்கள் நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கணும். இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட செய்திகளை உங்களோட காதில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நம்மளோட கலியுக ஆன்மீகம் சேனல் ரெடியாக இருக்குது. ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.